இங்க பாருங்க, நான் இப்போ தோசை போடுறேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன் பாருங்க. நம்ம கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி மட்டும் தான் போடுவாங்க. அது வந்து அதிகமாக கவுச்சோட ஸ்டவ் இருக்கே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு வச்சா இவங்க மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. முட்டை தோசை வந்து இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடணும். போட்டு தரவளுக்கு நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிக்க போகிறேன் பாருங்க. இப்போ தோசை ஊற்றுறாங்க. அப்போ நான் எப்போ தான் சாப்பிட்றது? தோசை ரெடியா? தோசை ரெடி. எதுவும் சீக்கிரம் தோசை சாப்பிடுன்னு கேட்டு தட்டை காய வச்சு வச்சிருக்கீங்க. குழம்பு ரெண்டுத்தையும் மாவு ஊற்றிச்சிங்க. மாவு தோசை ஊற்றி அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இது ஊற்றி சூப்பரா இருக்குமா? பயிர் ஏற்றுங்க. பயிர் ஏற்றியாச்சு. அடுத்து காலியாக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நான். என்ன சொன்னீங்க? ஒரு 10-20 தோசை போட்டு வச்சிருங்க. முட்டை தோசைப்பா இது. சொல்ல சாப்பிடணும். மாத்து முட்டை இருக்குல்ல, கொஞ்சம் ஹார்டா இருக்கு அதோட தோல். உனக்குப்பா குழம்பு விக்கி. அடுத்து தேவையான வேமா அடுத்த தோசை யாருக்கு வேணும்? நான் தான் ரெடியா இருக்கேன். அவன் இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டுருக்கான். குழம்பு காலி ஆக்கியா? நான் போட ஆரம்பிக்கலையா? சீக்கிரம் தோசை அப்படியே வச்சுட்டு சீக்கிரமா பாத்துக்கோ. தோசை நீ லேட்டாக சொல்றதுனா நானும் பொறுமையா சாப்பிட்டுருக்கேன். சூடாது ஃப்ரெண்ட்ஸ். சூடாதான் இருக்கும். தோசை சைஸ் சின்ன போயிட்டு இருக்கியா? அடுத்த தோசை எனக்கு ரெடி ஆயிடுச்சு. கறி ஒரு பையனுக்கு கறி இல்லை.
ஓ இது என் பொண்ணுக்கு இது என் பொண்ணுக்காக செய்யறேன் நான். எதையுமே கேட்கும் போதும் யோசிச்சு கேட்கணும். மெயினா உங்ககிட்ட ஆமா மட்டும். ஃப்ரெண்ட்ஸ் 4வது தோசை தான் இது. கேவங்க இப்படி பண்ணா இன்னும் பாதி வரை கூட நிரம்பல. 3வது தோசைமா. 3வது தோசை தான் வச்சா கேட்டே இருப்பாங்க உங்களுக்கு. நீ ஃபுல்லா நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2 கரண்டி மாவு வந்துச்சு, அப்புறம் 1 கரண்டி மாவு வந்துச்சு, இப்போ அரை கரண்டி மாவு தான் வருது. முட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை போட்டாங்க, இப்போ 2 முட்டையை வச்சு ஊற்றி 4 தோசையை போடுறாங்க. நீ சாப்பிட்றியா அப்படி முட்டை தோசை? எனக்கு 2 போடுங்க. பாருங்க நான் இப்போ தோசை போடுறேன், எவ்வளோ பாஸ்தா போடுறேன் பாருங்க. நான் கேட்டதுதான்ப்பா சரியா, உங்களை வேற 5லாம் கேட்கல. நீ லைனா அன்லிமிட்டடா கேட்குறீங்க நீங்களாம். எப்படி போடுறோம் பாருங்க கடை கடைக்கன்னு தோசையை. இவரே இப்படி உடச்சி இப்போ ஒன்றும் போட்டு கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா மிளகுத்தூள், நாங்கள் மட்டும் உப்புக்கல்ல போட்டோம், சாம் போட்டோம், மிளகாத்தூள் போட்டு நல்லா அடிக்கணும். இந்த சவுண்ட் வரணும். அது ஸ்டவ் இறக்குப்பா. இரு போட்டு டக்கு டக்குன்னு ஆயில ஊற்றி மேலே வந்து காக்கா பைப்ப போகுது. கலக்கி அப்போ தந்துடும். அது தலைக்கு நான் கலக்கின்னு சொல்லி தோசை கொடுக்க போகுது என்கிட்ட. இப்படி ஒன்று ஊற்றிட்டு அப்படியே தூக்கி இங்கே தூக்கி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தோசை செமையா வருது. பாரு இப்படி ஊற்றிட்டு அந்த சரி பண்ணிடணும். சாப்பிடுறது யாரு? நான் தானே. அந்த ஹோட்டல்லாம் வந்து முட்டை தோசைனாலே எப்படி வேணாலும் போடலாம் தோசை. பட்டியா இப்படி தாராளமாக ஊற்றணும். தம்ம மத்தம் ஊற்றாம தாராளமாக ஊற்றணும். அப்படி பண்ணணும். தெரியாம தான் 5 தோசை போட்டு கொடுத்தேன். இவனுக்கு எத்தனை சாப்பிட்டா? 3. தேவை அன்னைக்கு 4. தெரியாம தான் போட்டு கொடுத்தாங்க. நாங்க என்ன பண்ணோம் லாஸ்ட்ல இப்படி தட்டினாதான் வேகம். இது மாதிரி வந்திருக்காது பப்புன்னு, இது மாதிரி வரணும். பூரி மாதிரி. வெயிட்டிங் ஃபார் தோசை. சொல்லி ரெடி ரெடி போதுமா? இன்னும் எனக்கு போதும், எனக்கு போதும். ஓகே போதும்பா. நான் போற தோசை பிளைனா கூட சாப்பிடலாம். நான் போட்ட மசாலா தான் நீயும் போட்ட. இது என்ன ஸ்பெஷல்? செஞ்சனால தான் இருக்கும். நல்லா அங்கேயே தான் சொல்றேன், இங்கேயே தான் சொல்றேன். எப்படி அது ஒரே டைலாக் எல்லாருக்கும் சொல்ற? நீங்க 2 பேரும் செஞ்சா நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்லு. குழம்பு காலி. ஒரு எங்காலும் பாரு. ஏய் சூடு சூடு. அப்புறம் கிரிச்சுக்கு ஆயிடுவேன். தோசை வந்து உங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு ஊற்றுக்கணும். டக்குன்னு போட்டுக்கணும். காக்க வச்சு போட்டீங்க. 5 தோசை குத்திட்டு போதும்ட்டீங்க. யார் பக்கம் இவன்? என் பக்கம் பேசுறானா உன் பக்கம் பேசுறானா? நியாயத்தை பேசுறான். நியாயத்தை பேசணும். குழம்புடா போதும்பா. சரி நீங்க பொறுமையா சாப்பிடுங்க சரியா? பாய்.